ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் வீடியோ. அதாவது கீபோர்டு எலக்ட்ரானிக் கீபோர்ட் சீரிஸோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அதோட பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியும் போர் தான் அடிக்கும். பட் நம்புங்க, இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கரில் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் இது பியானோ சீரீஸில் கூட யூஸ் பண்ணலாம். பியானோ சீரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த பியானோ சீரிஸ்குள்ளே போகலாம். அதேமாதிரி கீபோர்ட் சீரிஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கீபோர்ட் கூட ஆன் பண்ண தேவையில்ல. ஆக்சுவலாக அந்த கீபோர்டு வச்சுட்டு கீபோர்டு ஆஃப் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக போர் அடிக்கும். பட் நோ பெயின் நோ கெயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஸோ இது ஒரு 5 எக்ஸசைஸாக கொடுக்குறேன் நான். ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிட போகுது உங்களுக்கு. ஒரு 5 எக்ஸசைஸாக நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைட் ஹேண்ட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் பாருங்கள், தம்பு ஃபஸ்ட் ஃபிங்கர், இந்த தம்பு ஃபஸ்ட் ஃபிங்கர், இண்டெக்ஸ் செகண்ட் ஃபிங்கர், மிடில் தேர்ட் ஃபிங்கர், அப்புறம் ஃபோர்த் ஃபிங்கர், அப்புறம் ஃபிஃப்த் லிட்டில் ஃபிங்கர். ஸோ அந்த 5 ஃபிங்கரை எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். இப்போ எதுக்குன்னா, இது கீபோர்டு வாசிக்கிறதுக்கு, சில நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, ரன்ஸ் பண்ணுறதுக்கு, ரன்ஸில் பற்றிலாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். அதுக்கெலாம் இந்த உங்களுக்கு ஃபிங்கர் ஒர்க் ஆகணும். இப்போ எப்போவுமே நம்ம இந்த 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம் எழுதுறதுக்கெலாம். கடைசி இந்த 2 ஃபிங்கர் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா 5 ஃபிங்கரும் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் மியூசிக் கொடுக்க முடியும். 5 ஃபிங்கர் இல்லை, 10 ஃபிங்கர் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ரைட் ஹேண்ட் எடுக்கிறனால 5 ஃபிங்கர் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். 5 இப்போ இதில் 10 எக்ஸசைஸ் இருக்குது. நான் 5 பிரித்து 2 வீடியோவாக போடுறேன் ரைட் ஹேண்டுக்கு. அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்டுக்கு 5 பிரித்து 2 வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா CDEFG. இப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் CDEFG என்னென்னு. இந்த பழைய சீரீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பியானோ சீரீஸில் 2 பிளாக் கீஸு, அதுக்கு முன்னாடி C, அதான் ஆக்டிவ். அது எப்போவுமே எங்கே வேணால் நீங்கள் வாசிக்கலாம். 2 பிளாக் கீஸு, முன்னாடி ஒரு C, 2 பிளாக் கீஸு, இங்கே C. அதேமாதிரி இங்கே கூட பார்க்கலாம், 2 பிளாக் கீஸு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, சியை கண்டுபிடிக்கணும். 2 பிளாக் கீஸு, அதுக்கு முன்னாடி இருக்க ஒயிட் கீ C. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ C, இந்த சார்ட்டில் பாருங்கள் CDEFG. அதுக்கு கீழே பாருங்கள் 1 2 3 4 5 போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வாசிக்க 1 இந்த ஃபிங்கர் நான் சொன்னேன், 2 இந்த ஃபிங்கர், 3 4 5. ஸோ CDEFG வாசிக்கிறேன். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸு. இது நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் டெம்போ கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்தோன்னே இந்த ஸ்பீட் பாருனாதீங்க. சில நேரத்தில் இந்த ஸ்பீட்லாம் கூட பண்ணலாம். அது ஃப்யூச்சரில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கை நர்வ்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா CDEFG FED. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் அது கீழே நம்பர்ஸ்லாம் போடுவாங்க. 1 2 3 4 5 4 3 2. ரொம்ப போர் அடிக்கும். நீங்கள் அதுதான் நான் சொல்லணும். நீங்கள் சவுண்டை கட் பண்ணிவிட்டு டிவி பார்த்துக்கினே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. இதுக்குன்னு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் டிவி போட்டுட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு டைம் போகிறது தெரியாது. அதனால் ஃபிங்கர்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா CDEFG. அது அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. CD கீழே நம்பர்ஸ் போட்டிருப்பேன். CDEF
அப்புறம் வந்து 4th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா CEDFEG. இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு, பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 5th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா CDCECFCG. ஸோ இந்த 5 எக்ஸசைஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த 5 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், ரைட் ஹேண்டுக்கு மட்டுமே. வெறும் ரைட் ஹேண்டுக்கு தான் இப்போ பார்க்குறோம் நம்ம. அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இது கண்டிப்பாக போர் அடிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே இது வந்து ஃபிங்கர்ஸ் வராது. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஃபிங்கர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.